ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நிஷா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சமையல் வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. ஆதரவு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள ஒருத்தங்க லவ் பண்ணுறதா கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து திருமணமே வேணான்னு வெக்ஸாகி இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து இவங்களை கம்பல் பண்ணுறதுனால இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருக்கட்டுங்க, ஆனால் நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும். ஒரு சொந்த வீடாவது இருக்கணும். ஓட்டு வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கீதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு அதாவது ஒரு 12வது படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாதம் ஒரு 20,000 to 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால, ஏன்னா இவங்களுக்கு 2 அண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணமாகி குழந்தை இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தனக்கும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 10 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஓகே, சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசவன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.